அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. இந்த குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம் மட்டுமே இருந்தால் போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த காய்கறியும் சேர்க்காம வெங்காயம் மட்டும் சேர்த்து இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் இருக்கும்போது சமைச்ச ஞாபகமாக சொன்னாங்க. எங்கள் அம்மா இந்த கிரேவியை பற்றி சொல்லும்போது எங்கள் அம்மா கையாலே சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, நானே இன்றைக்கி சமைக்கிறேன்னு சொல்லி அவங்க தான் சமைச்சாங்க. நான் வீடியோ எடுத்தேன். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு, இந்த வெந்தயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதும் இடித்த வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வந்த அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து 4 தக்காளி 2 வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் அரை முடி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி சேர்த்து இதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க வைங்க. இப்போ கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது மூடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுனால குழம்பு நல்லா நுர போல் பொங்கி வரும். அதனால் லிட் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்ச அப்புறம் வேக வச்ச முட்டை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச முட்டைலாம் சேர்த்து நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்த அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடான ரைஸில் வெங்காய குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காய குழம்புக்கு சைட் டிஷ் வேக வச்ச முட்டை பொரிச்ச அப்பளம் வச்சு சாப்பிடும்போது உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.